எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவர் சொன்னது போல என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நம்ம எல்லா நேரங்களும் அவர் நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த நேரமானது மிக முக்கியமான ஒரு நினைவு கூறாங்க. சிலுவைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பேக். முன்னாடி இருக்கிற சிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருப்பாரு. அவர் பிதா கிட்ட இருந்து நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கிறார். அப்படின்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கிறார், நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையை மறைக்கும் போது நமக்காக பெற்றுக் கொடுக்கிறதே பார்க்கலாம். அதை பேக் சைடில் பார்க்கும்போது மிக அமைதியாக இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்வது, தேவனிடத்தில் நம்ம என்ன பெற்றுக்கொள்றோமோ அதை கற்றுக்கொள்ள அமைதியாக உட்கார்ந்து கற்றுக்கொள்வதை அதை கொடுக்கிறது. நம்ம ஒரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை. எபிரேயர் 12:1-3 படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரெண்டாவது வசனத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். பாக்கி 2 வசனமும் நாம என்ன செய்யணும் அப்படின்றத அந்த வசனம் சொல்லும். 2வது வசனத்தை நம்ம கவனிப்போம். தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு பிதாவானவர் ஒரு என்ன சொல்ற கோல் கொடுத்திருந்தார். உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு செய்யும் போது நம்ம மாம்சத்தில் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, மூளையில செயல்படக்கூடாது. தேவன் சொன்ன அந்த திட்டத்தின்படி, துவக்கி வச்ச திட்டத்தின்படி இயேசு சிலுவையில் மறிக்க வேண்டும். இதை மனசுல வைத்து அவருக்கு நடந்த எல்லா அவமானத்தை அவர் என்ன பண்ணாரா, சகித்துக் கொண்டு சைலண்டா இருந்தார். அவருக்கு என்ன அவமானம் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த அவமானத்தை அவர் எப்படி சகித்துக் கொண்டாரு பாருங்க. தலையில கண்ணை கட்டிட்டு என்ன பண்றாங்க, தலையில கொட்டிட்டு நீ தீர்க்கதரிசி தலைக்கு கண்டுபிடி. அப்படி யாரும் ஒருத்தர் 2 பேர் தட்டல, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி தட்டுவாங்க. அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம சைலண்டா இருக்காரு. புரியுங்களா? அதே இடத்துல நம்ம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை சொல்ல நீங்க நினைச்சு பாருங்க. அவரு அங்க இருக்கிற எல்லாரும் பத்தி நல்லா தெரியும். எல்லாரும் A to Z கூப்பிட்டு வச்சிருக்கோம். ஆனா எதுவுமே சொல்லாம நம்ம சண்டை போடும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு சொல்லிட்டாரு. அவர் அதிகாரத்தை பயன்படுத்தல. நான் ஒரு நாள் இந்த உலகத்தை ஆளும்போது ஒன்று நான் பார்த்துக்கிறேன். எதிர்த்து அவர் என்ன பண்ண மிரட்டி இது பண்ணல, கொட்டு அமைதியா இருக்கிறார். அவர் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் காலை துப்புனாங்க. துப்புறவங்க எப்படி துப்புவாங்க, கெட்ட வார்த்தை சொல்லி தான் ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்க சாதாரண துப்பிக்க மாட்டாங்க. அந்த கோபம் உள்ள இருந்து வந்த அந்த வார்த்தைகள் நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறமா பார்க்கணும், அவரை என்ன பண்றாங்க, தீர்மானமா துப்பு விடுறாரு. இது உலகத்துல மிகப்பெரிய இதுக்கு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலை இயேசு கிறிஸ்து கொண்டாரு. அப்பவும் அவரு சில பார்க்கிறோம், உலகத்தை ரசிக்க வந்தியே, இப்ப நீ ஒன்ன ரசித்துக் கொள்ளு, இப்ப சிலை விட்டு இறங்கி வா, நான் உன்னை நம்புறேன். ஒருவேளை இதுக்கு ரியாக்ட் பண்ணிருந்தா இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து என்னடா சொன்னீங்க அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம், நம்ம எப்படி பேசணுமோ அந்த மாதிரி அவர் கோவப்பட்டு மாம்சத்துல இறங்கி இருந்தா, தேவனுடைய திட்டத்தை விட்டு இறங்கினா என்ன, அந்த 4 பேர் இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பாங்க. ஆனா உலகத்துக்கு ரட்சிப்பு வந்து, ஏன்னா 4 பேர் நம்பிட்டு போற மறுபடியும் யாரும் அவர் சிலுவையில் தொங்க விடுறது, யாரும் தொங்க விட முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க. அவர் சிலுவையை மறித்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுவதுதான் தேவனுடைய திட்டமாக. இதுக்காக தான் இவ்வளவு அவமானத்தை அவர் என்ன பண்ணாரு, அவங்க பேசுறதுக்காக ரியாக்ட் பண்ணாம பொறுமையா அமைதியா இருந்தார். காரணம், அவருக்கு முன்பாக ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு.
இந்த உலகத்தை ஆளக்கூடிய சிங்காசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால அதை நினைச்சு இந்த அவமானத்தெல்லாம் சகிச்சுக்கலாம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சு பார்க்கணும், பிரச்சனைகள் சண்டைகள் கண்டிப்பா வரும், வராதுன்னு இல்லவே இல்லை. பேச எனக்கும் வரும் கீழே போன பிறகு. ஆனால் இந்த சிலுவையில் நம்ம இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தாரோ அதை போல் நாம் சகிக்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த வசனம் பாருங்க, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியாயமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு. ஸோ இயேசுக்கு எப்படி ஒரு நியாயம், ஒரு திட்டத்தை தேவன் கொடுத்தால் அதே போல நமக்கும் இந்த உலகத்தில் தேவன் ஒரு திட்டத்தை நியாயமித்து வைத்திருக்கிறார். அதுல நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை தான் கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, தமக்கு விரோதமாக பாவிகளால் சொல்லப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி எதிர்த்து பேசும்போது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரே நாளில் நடக்காது. நான் ட்ரை பண்ணி பார்த்து இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறேன், ரோடு முன்பர் கொடுக்கறது ரியாக்ஷன் வேற மாதிரி ஆகுது. வீட்டில் சொல்லிட்டு வந்தியான்னு சொல்ற மாதிரி ஆகுது. இது உடனே நம்ம செயல்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்து இது செயல்படுத்துறது இது மிகப்பெரிய விஷயம். நான் அப்ப யோசனை பண்ணேன், பெரிய விஷயத்தை கடவுள் பண்ணியிருக்காரு. இதை நினைச்சு பாருங்கன்றாரு. நம்ம என்னைக்கு ஒருத்தர் பேசணும் ரியாக்ட் பண்ணாம சைலண்டா இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம் என்பதை நாமளே புரிஞ்சுக்கலாம். யாரும் புரிய வேண்டியதே கிடையாது. ஆனா இது ஒரு நாள் 2 நாள் நடக்காது. நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டுக்கு போனது வேற மாதிரி நம்மளோட ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஆனா நம்ம ட்ரை பண்ண கண்டிப்பா ஒரு நாள் அது நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சார்னா சகிப்புத்தன்மை. நமக்கும் தேவன் ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை நமக்கு வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் இது பண்ண அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நினைத்துக் கொள்வதும் நடக்கிற